அது சரியா ஆகஸ்ட் 16, 2004 பஞ்சாப் மாநிலம் லூதியானா சிட்டியில் இருக்கிற அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஆபீசர்ஸ் எல்லாம் முந்தின நாள் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கறதால எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்த களைப்புல இருந்தாலும் கடமை அழைக்குதே அப்படின்னு ஸ்டேஷனுக்கு வந்து நைட் டியூட்டியில் இருந்தவங்களை ரிலீவ் பண்ணிட்டு புதுசா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யாருமே வராததால ஏற்கனவே இருந்த கேஸ் கட்டுகள் எடுத்து ஒவ்வொரு பக்கமா புரட்ட ஆரம்பிச்ச அந்த நேரத்துல உள்ள வரலாமா இல்ல வேணாமா அப்படிங்கிற தயக்கத்தோட கலங்குன கண்கள், அதிலிருந்து வெளியே எட்டி பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற யோசனையில் இருக்கிற கண்ணீர், அப்படி அந்த கண்ணீர் வெளியே எட்டி பார்த்தா அதை உடனுக்குடனே துடைக்கிறதுக்காக கையில எப்பவுமே தயார் நிலையில் இருக்கிற முந்தானை அப்படின்னு பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிற மாதிரியான பரிதாபமான தோற்றத்துல அங்க ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு அபலை பெண்ணுடைய அழுகுரல் சத்தம் போலீஸ அந்த கேஸ் கட்டுடைய அடுத்த பக்கத்துக்கு திருப்ப விடாம தடுக்க ஆரம்பிச்சது. அப்படி பதட்டத்தோட வந்த அந்த பெண்ணை பரிவோட பார்க்க ஆரம்பிச்ச போலீஸ், சொல்லுங்கம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்பவே பொறுமையா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கேட்கிற வரைக்குமே வெறும் விசும்பல் சத்தமா இருந்த அந்த பெண்ணுடைய அழுகை சத்தம் போலீஸ் அப்படி கேட்ட உடனே தன்னுடைய டெசிபிளை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி அந்த பொண்ணுடைய அழுகை அதிகமானதும் கொஞ்சம் அதட்டலா சத்தம் போட்ட போலீஸ், இங்க பாருமா என்ன நடந்துச்சு அப்படின்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு அவங்களுடைய வழக்கமான பாணியில திரும்பவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய அழுகைய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்ச அந்த பொண்ணு தனக்கு நேர்ந்த கொடுமைய அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார், நான் ஜக்ரான் பக்கத்தில் இருக்கிற கவுண்ட் கே கோசா அப்படிங்கிற கிராமத்திலிருந்து வரேன். என்னுடைய பேரு இக்பால் கவுர். 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 14, 2004 அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல நான் வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன் சார். அப்ப திடீர்னு வீட்டுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன சத்தம் அப்படின்னு வெளியே வந்து பாக்குறப்ப இருட்டுல ஏதோ ஒரு உருவம் அசைற மாதிரி தெரிஞ்சது. உடனே நான் சத்தம் போடலாம் அப்படின்னு என்னுடைய வாயை திறக்கும் போதே மின்னல் வேகத்துல வந்த அந்த உருவம் என்னுடைய வாயை பொத்தி ரூம்குள்ள இழுத்துட்டு போய் என்ன பலவந்தமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போதே, சரி சரி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு புரியுது. ஓகே, இருட்டுல வந்த அந்த உருவம் யார் அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுதா அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா அந்த பொண்ணு, எனக்கு தெரியும் சார், அவன் எங்க ஊர்க்காரன் தான், அவனோட பேரு மித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியா அலர்ட் ஆன போலீஸ் இமீடியட்டா FIR பதிவு பண்ண கையோட அந்த மித்து அப்படிங்கிற ஆளை தேடி பிடிச்சு தூக்கிட்டு வந்து அவனுடைய தோலை உரிச்சு தொங்க விட ஆரம்பிக்கிறாங்க. ஐ மீன் அந்த அளவுக்கு அவனை அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. வலி தாங்க முடியாதவன் கடைசி வரைக்குமே நான் எந்த ஒரு தப்புமே செய்யல அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருக்கான். என்னதான் போலீஸ் அடிச்சாலுமே எந்த குற்றவாளி தான் செஞ்ச தப்ப உடனே ஒத்துக்குவான். பட் போலீஸ் கிட்ட அவன் சொன்னதெல்லாம் எனக்கும் இந்த குற்றத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கிறது தான். பட் பாதிக்கப்பட்ட பெண்ணே ஸ்டேஷனுடைய படி ஏறி நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவனை அவ்வளோ ஈஸியா போலீஸ் விட்டுருவாங்களா என்ன? ஸோ அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி சார்ஜ் ஷீட்டும் தாக்கல் பண்ணிட்டு லூதியானாவுடைய சென்ட்ரல் ஜெயில அவனை அடைச்சிட்டு தான் போலீஸ் அடுத்த கேஸையே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணுக்கான நீதி விசாரணையும் கோர்ட்ல தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களும் ஓடி போச்சு. கொலை கேஸ்ல கூட ஈஸியா பெயில் கிடைக்கிற இந்த காலகட்டத்தில் அவனுக்கு பெயில் கூட கொடுக்காம கோர்ட் ரொம்பவே சீரியஸா இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படி ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருந்த இந்த கேஸ்ல திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் நடக்க ஆரம்பிக்குது. ஏப்ரல் 26, 2008 அன்னைக்கு வழக்கம் போல கோர்ட்டுடைய விசாரணைக்காக ஆஜரான இக்பால் கவுர் அப்படிங்கிற அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு சடனா கோர்ட்ல, மித்து அன்னைக்கு நைட்டு என்ன அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை, நான் அவன் மேல கொடுத்தது பொய் புகார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. இதை கேட்டு ரொம்பவே டென்ஷனான ஜட்ஜஸ், எதனால இப்படி ஒரு பொய் புகாரை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, என்ன சில பேர் மிரட்டி பணம் கொடுத்து ரொம்பவே கம்பல் பண்ணி தான் அவன் மேல பொய் புகாரை கொடுக்க சொன்னாங்க. அப்படி பொய் புகார் கொடுக்கல அப்படின்னா என்ன கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டுனாங்க. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. சோ இப்ப ஜட்ஜஸ், யார் உன்னை இப்படி மிரட்டி பொய் புகார் கொடுக்க வச்சாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில், அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு வர்ற அதே கிராமத்துல நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த பொய்யான பாலியல் குற்றச்சாட்டு அப்படிங்கறத நீதிபதிகளுக்கு புரிய வச்சது. அந்த கொடூரமான வழக்குல ஒரு முக்கியமான சாட்சியான மித்து
மித்துவை அந்த கேஸ்ல சாட்சி சொல்ல விடாம செய்யறதுக்காக தான் இந்த பொய்யான கேஸ் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மையும் ஜட்ஜஸ்க்கு தெரிய வந்துச்சு. ஒரு வழியா செய்யாத தப்புக்கு 4 வருடங்கள் தண்டனை அனுபவிச்ச மித்து கடைசியா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி தன்னுடைய சுதந்திர காற்ற சுவாசிக்க ஆரம்பிச்ச அதே நேரத்துல அப்படி அவர் வெளியே வந்த உடனே அவர் மேல அடுக்கடுக்கா ஃபோர்ஜரி கேஸ், ராபரி கேஸ், ட்ரக்ஸ் கடத்தினது, துப்பாக்கி முனையில பொண்ணை கடத்தினது, டெரரிசம் அப்படின்னு திரும்பவுமே மொத்தம் 8 பொய் வழக்குகள் பதிவாக ஆரம்பிச்சு அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போக வச்சது. எஸ்டிஐ ஒரு வழக்கில் இருக்கிற சாட்சிய இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா அப்படி என்னதான் ப்ரோ கேஸ் அது, அப்படி என்ன கொடூரமான சம்பவம் அங்க நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சாட்சியையே குற்றவாளியா காட்ட முயற்சி பண்ணினது யாரு அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும் இந்தியாவிலிருந்து இன்னொரு நாடு வரைக்குமே டிராவல் பண்ணின கேஸ் மற்றும் கிட்டத்தட்ட 182 போலீஸ் ஆபீசர்ஸ் குற்றவாளிகளுக்கு ஆதரவா செயல்பட்ட ஒரு ஷாக்கிங்கான கேஸ். ஆல்சோ இந்த கேஸை பார்த்து முடிக்கும் பொழுது சினிமால மட்டும்தான் இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னு உங்களை நினைக்க வைக்கிற ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம லைஃப்ல எவ்வளவோ கதைகளை கேட்டிருப்போம். சரியான நேரத்துல சரியான டெசிஷன் எடுக்காதனால பெரிய லெவல்ல லாஸ் ஆனவங்களுடைய கதைகள் அது. 30 வயசுல செய்ய தவறுன ஒரு விஷயத்துக்காக 55 வயசுல உட்கார்ந்து வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பண விஷயமும் அப்படிதான். கை நிறைய சம்பாதிக்கிற இந்த ஏஜ்லயே நம்ம புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா ஃபியூச்சர்ல ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனாலதான் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவு நல்லது. பட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பயம் என்ன அப்படின்னா ஒருவேளை காசு லாஸ் ஆயிருமோ இல்ல பெரிய அளவுல டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்குமோ அப்படிங்கறதுதான். பட் இப்ப நீங்க ஒரு கேபிட்டல் கேரண்டீடோட இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற முதல்ல ₹1 கூட லாஸ் ஆகாது அப்படிங்கிற கன்ஃபார்ம் நம்பிக்கையோட கூடவே டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இது இந்தியாவோட டாப் 30 அண்டர் வேல்யூடு கம்பெனிகளை முதலீடு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு. மார்க்கெட் பிக்கப் ஆகும் பொழுது இந்த கம்பெனிகள் திரும்பவுமே மேல வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சோ லாபமும் செமையா கிடைக்கும். இதுதான் ICICI Prudential லைஃபோட BSE என்ஹான்ஸ்டு வேல்யூ 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO. பட் இந்த NFO இன்வெஸ்ட் பண்றதுக்கு மே 15 தான் லாஸ்ட் டேட். இத பத்தி இனிமே டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கு. பேங்க்ல நீங்க பணத்தை போட்டீங்க அப்படின்னா 5% தான் வட்டி கிடைக்கும். பட் இந்த இண்டெக்ஸ் கடந்த 5 வருடங்கள்ல 26.3%, 10 வருடங்கள்ல 20.1% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இதோட NAV வேல்யூ வெறும் ₹10 தான். நீங்க கட்டுற மாச பணத்துக்கு 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரும் கிடைக்கும். ஆல்சோ வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லாபத்துக்கு டாக்ஸ் கிடையாது. NRIs மாசம் ₹18,000 இன்வெஸ்ட் பண்ணா அது 2 கோடி வரைக்கும் வளர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கடைசி நாள் மே 15 தான். வெறும் 2 நாட்கள் தான் இருக்கு. சோ தள்ளி போடாதீங்க. தமிழ்லயே கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு. இல்ல நீங்க விருப்பப்பட்டா அவங்களுடைய ஏஜென்ட் உங்களுடைய வீட்டுக்கே வந்து கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. கனடா நாட்டுல பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கிற மேப்பிள் ரிட்ஜ் அப்படிங்கிற ஊர்ல ரொம்பவே செல்வ செழிப்பான ஒரு இந்தியன் ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு இன்னுமே கொஞ்சம் சந்தோஷத்தை அதிகப்படுத்தவும் அந்த குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பகிர்ந்துக்கவும் அந்த குடும்பத்துல மகாராணியா அவதரிச்சவங்க தான் ஜஸ்விந்தர் கவுர் அப்படின்னு சொல்லப்படுற ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ஸி. ஒரு செழிப்பான நாட்டுல செழிப்பான வீட்டுல பிறந்து கஷ்டம் அப்படின்னா என்னன்னே தெரியாம வளர்ந்த ஜஸ்ஸி அவங்க வளர வளர அவங்களுடைய சந்தோஷமும் அவங்க கூடவே சேர்ந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு. அப்படி வாழ்க்கையில வெறும் சந்தோஷத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஜஸ்ஸிக்கு வாழ்க்கை அப்படின்னா சந்தோஷமும் சங்கடங்களும் சேர்ந்துதான் இருக்கும் அப்படிங்கிற உண்மையும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது. அதுவும் அந்த உண்மை ஞானம் அவங்களுடைய புத்திக்கு இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் உரைக்க ஆரம்பிச்சது. எஸ்,
கனடாலேயே பிறந்து அங்கேயே படிச்சு தன்னுடைய சந்தோஷத்துக்காக ஒரு பியூட்டிஷியனா வேலை பார்த்துட்டு இருந்த ஜெசி சரியா 1994வது வருஷம் தன்னுடைய குடும்பத்தோட பஞ்சாபில் இருக்கிற தன்னுடைய நேட்டிவ்க்கு ஒரு ட்ரிப் வந்திருக்காங்க. அப்படி வந்த ஜெசிக்கு இந்தியா ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. ஃபேமிலியா அவுட்டிங் போனாலுமே பல இடங்களை சுத்தி பார்த்தாலுமே ஜெசிக்கு இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய இடங்களை தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்குது. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாச்சே, அவங்களை யாரு தடுக்க முடியும்? சோ ஜெசி தனியாவே பல இடங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போதுதான் சுக்விந்தர் சிங் அப்படிங்கிற ரிக்ஷா ஓட்டுற நபரை மீட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து பல இடங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சுக்விந்தர் சிங்குடைய சுபாவம் மற்றும் பழகுற விதம் இது எல்லாமே ஜெசிக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. ஒரு 19 வயசு பருவ மங்கைக்கு அந்த வயசுல வரக்கூடிய எதிர்பாலின ஈர்ப்பு ஜெசிக்கு சுக்விந்தர் சிங் மேல வர ஆரம்பிக்குது. சோ தன்னுடைய காதலை அவர்கிட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இதை கேட்டு ரொம்பவே ஷாக்கான சுக்விந்தர் சிங் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ண முயற்சி பண்றாரு. பட் அவரும் ஒரு வாலிபன் வயசு பையன் அப்படிங்கறதாலையும் அவருடைய ஹார்மோன்ஸ் டோபமைன் இது எல்லாமே ஜெசியை பார்க்கும் பொழுது அதிகமா சுரக்க ஆரம்பிச்சதாலையும் ஒரு கட்டத்துல அவருமே ஓகே சொல்லியிருக்காரு. காதலன் காதலுக்கு ஓகே சொன்னாலுமே அந்த காதலனை ஜெசியுடைய ஃபேமிலி ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கனடாலேயே பிறந்து தரையிலேயே கால் படாம வளர்ந்த நீ எங்க, காசு பணத்தை கண்ணிலேயே பார்க்காத இவன் எங்க அப்படின்னு சினிமா டைலாக் எல்லாம் பேசி அவங்களுடைய மனசை மாத்துறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல கூடவே சுக்விந்தர் சிங்கையும் மிரட்டி இருக்காங்க. ஆனா காசு பார்த்து வர்றதா காதல்? சோ ரெண்டு பேருமே அவங்களுடைய காதல்ல ரொம்பவே உறுதியா இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இதுக்கு மேல ஜெசி இங்க விட்டு வைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ண அவங்க ஃபேமிலி மறுபடியுமே கனடாவுக்கே அவங்கள பேக் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. சேர்ந்து இருக்கிறத விட தினம் தினம் பார்த்துட்டு இருக்கிறத விட பிரிஞ்சிருக்கும் பொழுதுதான் காதல் இன்னும் அதிகமாகும் இல்லையா? அதே தான் இவங்க விஷயத்திலையும் நடந்துச்சு. சுக்விந்தர் சிங்கை பத்தி தன்னுடைய வீட்டுல எதுவுமே பேசாத ஜெசி வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாம சுக்விந்தர் சிங்க்கு லெட்டர் போடுறது, அவருக்கு தேவையான பணத்தை அனுப்புறது அப்படின்னு தொடர்ந்து தொடர்புலயே இருந்திருக்காங்க. சோ இந்த விஷயமெல்லாம் தெரியாத அவங்களுடைய ஃபேமிலியும் மறுபடியும் அதாவது 1999வது வருஷம் அகைன் அவங்களுடைய குடும்பத்தோட பஞ்சாபுக்கு வந்திருக்காங்க. காதல் கிளிகள் ரெண்டுமே மறுபடியும் சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பறவைகளை இவங்க பிடிச்சிருப்பாங்க, சிறகுகளை உடைச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. பழைய நினைப்பு எதுவுமே இல்லாத மாதிரியே நடிச்சிட்டு இருந்த ஜெசி யாருக்குமே தெரியாம மார்ச் 15, 1999 அன்னைக்கு குருத்வாராவுக்கு போய் சுக்விந்தர் சிங்க ரகசியமா கல்யாணமே பண்ணிருக்காங்க. காதலிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னவங்க கல்யாணமே பண்ணிட்டு வந்தா சும்மா இருப்பாங்களா என்ன? என்னதான் செல்லம் கொடுத்து சம்பாதிச்ச செல்வத்தை கொடுத்து ஜெசிய சந்தோஷமா வச்சிட்டு இருந்தாலும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ரிக்ஷா ஓட்டுற பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா இந்தியன் மூவிஸ்ல என்ன நடக்குமோ அதுதான் அங்கேயும் நடந்துச்சு. சுக்விந்தர் சிங்கை அடிச்சு துரத்திட்டு ஜெசிய சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல விவாகரத்து பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஜெசி சுக்விந்தர் சிங்கோட தான் வாழ்வேன் அப்படின்னு உறுதியா இருந்ததால ஜெசிய மறுபடியும் கனடாவுக்கே பேக் பண்ணிருக்காங்க. பட் உடல்களை பிரிச்சு அவங்களால உள்ளங்களை பிரிக்க முடியல. தன்னுடைய கணவனை பிரிஞ்சு தினம் தினம் அழுதுட்டு இருந்த ஜெசியுடைய கண்ணீரை எத்தனை நாள் தான் பெத்தவங்களால பார்த்துட்டு இருக்க முடியும்? சோ எத்தனை நாள் தான் இப்படியே நீ அழுதுட்டு இருப்ப? இனிமே நீ அவன் கூடயே இரு, எங்களுக்கு ஆட்சேபனையே இல்லை அப்படின்னு சொல்லி சுக்விந்தர் சிங்கை கனடாக்கு வர வைக்கிறதுக்காக சில பேப்பர்ஸ்ல நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஜெசிக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அவங்க கையெழுத்து வாங்கினது விசா அப்ளை பண்ண இல்ல, சுக்விந்தர் சிங்குடைய கைக்கு விலங்கு மாற்றுறதுக்கு அப்படின்னு. ஆமா எஸ்டிஏ, சுக்விந்தர் சிங் என்னை துப்பாக்கி முனையில மிரட்டி கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு எழுதிதான் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரல எஸ்டிஏ, ஜெசி படிச்ச பொண்ணு தானே, சோ அந்த பேப்பர்ஸ்ல என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு. எஸ், ஜெசி படிச்ச பொண்ணு தான். ஆனா அவங்க படிச்சது இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்சு தான். பட் அவங்க கையெழுத்து போட்ட பேப்பர்ல எழுதியிருந்தது பஞ்சாபி மொழியில. சோ இப்ப தன்னை ஏமாத்தி இப்படி கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச ஜெசி தன்னுடைய கணவருக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சு துடிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஜெசியுடைய அம்மாவும் அவங்க மாமாவும் சேர்ந்து அவங்கள வீட்லயே அடைச்சு
அடைச்சு வைக்கிறாங்க. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஜெஸ்ஸி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. என்ன ஜெஸ்ஸி எப்படி இருக்க அப்படின்னு கேட்ட ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ரொம்ப நாளா காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு துடிச்சு போன ஜெஸ்ஸியுடைய ஃப்ரெண்ட், ரொம்ப நாளா காய்ச்சல் அடிக்குதா, இதே நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல, உங்க வீட்லயே இவ்வளவு மோசமா இருக்காங்க, நான் உடனடியா டாக்டர்ஸ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க சொன்ன அடுத்த சில நிமிடங்கள்ல ஜெஸ்ஸியுடைய வீட்டு காலிங் பெல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. கதவை திறந்தவங்க அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. டாக்டர்ஸ் தானே வந்திருப்பாங்க, அப்படி என்ன பெரிய அதிர்ச்சி, விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஷாக் ஆனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல எஸ்டிஏ. வந்தது டாக்டர்ஸ் கிடையாது, கனடா போலீஸ். எஸ், எனக்கு காய்ச்சல் அப்படின்னு ஜெஸ்ஸி சொன்னது ஒரு கோட் வேர்ட். தன்னுடைய ஃபேமிலியை நம்பாத ஜெஸ்ஸி அவங்களால தனக்கு எப்ப வேணாலுமே ஆபத்து வரலாம் அப்படிங்கறத கெஸ் பண்ணி தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஏற்கனவே இந்த கோட் வேர்டை சொல்லி வச்சிருந்தாங்க. அது என்ன கோட் வேர்டு அப்படின்னா ஐ ஹேவ் த ஃப்ளூ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நான் ஆபத்துல இருக்கேன், என்னை காப்பாத்து அப்படின்னு அர்த்தம். இதே கோட் வேர்டு தான் அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க. அதனாலதான் டாக்டர்ஸுக்கு பதிலா அங்க போலீஸ் வந்து நின்னாங்க. ஒரு வழியா போலீஸ் உதவியோட அங்கிருந்து தப்பிச்ச ஜெஸ்ஸி இந்தியன் எம்பசியில் இருக்கிற ஆபீசர்ஸை பார்த்து பேசி தன்னுடைய கணவர் மேல பொய் புகார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆல்சோ ஏப்ரல் 2000ல தன்னுடைய தோழியுடைய உதவியோட இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய கணவனோட ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அப்பாடா எப்படியோ ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தோஷமும் சரி அவங்களுடைய சந்தோஷமும் சரி அது நீடிக்கவே இல்லை. ஜூன் 8, 2000 அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே பைக்ல நாரிகே அப்படிங்கிற வில்லேஜ் பக்கமா போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு 4-5 பேரு அவங்கள வழி மறைச்சிருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு பகுதி மாதிரியான இடத்துல இந்த மாதிரி அவங்க வழி மறைச்சதுமே அவங்களுடைய வண்டி நின்னதுமே பக்கத்துல வந்தவங்க கையில வச்சிருந்த இரும்பு தடி அண்ட் வாள்களை பயன்படுத்தி சுக்விந்தர் சிங்க கொடூரமா தாக்கி அவர் அங்கேயே தூக்கி போட்டுட்டு ஜெஸ்ஸியை மட்டும் கடத்திட்டு போயிருக்காங்க. அப்படி கடத்திட்டு போனவங்க அவங்க ஒரு பண்ணை வீட்டுல அடைச்சு வச்சுட்டு அங்கிருந்து ISD கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க. அஃப்கோர்ஸ் யாருக்கிட்ட பேசியிருப்பானுங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். கனடாவில் இருக்கிற ஜெஸ்ஸியுடைய அம்மா கிட்டையும் மாமா கிட்டையும் தான் பேசிட்டு இருந்தானுங்க. அவனுடைய கதையை முடிச்சிட்டோம், உங்களுடைய பொண்ணை பண்ணை வீட்டுல கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அப்ப ஜெஸ்ஸியுடைய அம்மா சொன்னதை கேட்ட அந்த கொலைகார கும்பலுக்கு ஒரு நிமிஷம் நம்ம கேட்கறது உண்மைதானா அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. அப்படி அந்த லேடி சொன்னது என்ன அப்படின்னா அவளை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க, அவளையும் கொன்னுருங்க அப்படிங்கிறது தான். பெத்த அம்மாவே தன்னுடைய பொண்ணை கொலை பண்ண சொன்னதை கேட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆனாலும் கொலை பண்றதுதான் அவனுடைய தொழில். அடுத்த நாள் அதாவது ஜூன் 9, 2000 அன்னைக்கு ஜெஸ்ஸியுடைய இறந்த உடல் கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையில போலீஸுடைய கைக்கு ஒரு வாய்க்கால மிதந்துட்டு வந்துச்சு அப்படிங்கிறது தான் அன்னைக்கு அந்த ஊர்ல ஹாட் நியூஸ் அமைஞ்சது. இந்த கொலை வழக்க விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் ஸ்வரன் சிங் கண்ணா அந்த பகுதியில் இருக்கிற இது மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுற ஆட்களை நோட்டம் பார்த்து அவனுங்களை கண்காணிச்சுட்டு சந்தேகம் இருக்கிற ஆட்களை விசாரிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அது அவர்கிட்ட மாட்டின ஒரு சஸ்பெக்டுக்கு 266 முறை ISD கால்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். அது கனடாவில் இருக்கிற ஜெஸ்ஸியுடைய மாமா சுர்ஜித் பட்டேசா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதும் இந்த கொலைக்கான மோட்டிவும் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. விசாரணையில இவங்க ரெண்டு பேரையுமே கொலை பண்றதுக்காக $50,000 பணம் கைமாறி இருக்கு அப்படிங்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஜெஸ்ஸி ஃபேமிலி நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது இல்லையா? சோ நிதியால எல்லாத்தையுமே விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் நீதியும். ஆனா அப்ப அவங்களுக்கு இடைஞ்சலா வந்து நின்னவன் தான் நம்ம இன்ட்ரோல பார்த்தோம் இல்லையா, மித்து அவரு. பிகாஸ் இந்த கொலைகாரங்களை நேர்ல பார்த்ததற்கான ஒரே ஒரு சாட்சி அவரு தான். நாரிகே அப்படிங்கிற இடத்துல தானே அந்த கில்லர்ஸ் பைக்கை மறைச்சு அட்டாக் பண்ணானுங்க. சம்பவம் நடந்த அதே இடத்துல தான் அந்த மித்துவும் இருந்திருக்காரு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா அவரு அவங்கள தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலையா, சத்தம் போட்டு யாரையுமே கூப்பிடலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அவங்க தாக்குதலை தடுக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிருக்காரு. ஏன் பயங்கரமா சத்தம் போட்டு கத்தியும் இருக்காரு. பட் தொடர்ந்து கத்த முடியாம அவனுங்களை தடுக்கவும் முடியாம அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்காரு. ஏன்னா அவனுங்க வெட்டுனதே மித்து அப்படிங்கிற சுக்விந்தர் சிங்கை தான்.
ஆமா எஸ்டிஏ, அந்த மித்து வேற யாரும் இல்ல, இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சுக்விந்தர் சிங் தான். சுக்விந்தர் சிங்க எல்லாருமே ஷார்ட்டா மித்து அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடந்த மித்துவை இறந்துட்டாரு அப்படின்னு தப்பா நினைச்ச அந்த கும்பல் அங்கிருந்த ஜஸ்ஸியை மட்டும் கடத்திட்டு போயிருக்கு. அதுக்கப்புறமா அவங்களுடைய கதையும் முடிச்சு கால்வாயில தூக்கி போட்டிருக்கு. இப்ப திடீர்னு உயிரோட வந்த மித்துவை பார்த்து ஜஸ்ஸியுடைய அம்மா மற்றும் மாமா மட்டும் ஷாக் ஆகல, இந்த வழக்குடைய விசாரணையில் இருந்த அத்தனை போலீஸ் ஆபீசர்ஸும் சேர்ந்தே தான் ஷாக் ஆனாங்க. பிகாஸ் அத்தனை பேருக்குமே டாலர்ஸ் பணமா கைமாறி இருந்துச்சு. இப்ப மித்து உயிரோட வந்தது கூட உங்களுக்கு பிரச்சனை இல்ல, தன்னுடைய மனைவியோட மரணத்திற்கு நீதி வேணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சதுதான் அவங்க எல்லாத்துக்குமே தலைவலியா மாற ஆரம்பிச்சது. அதனாலதான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அடுக்கடுக்கா அவர் மேல பொய் வழக்குகள் போடப்பட்டுட்டே இருந்துச்சு. இருந்தாலும் தன்னுடைய மனைவியை கொன்னவங்க தண்டிக்கப்பட்டே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல மித்து ரொம்பவே உறுதியா இருந்தாரு. தொடர்ந்து சட்ட ரீதியா அதுக்காக போராட ஆரம்பிச்சாரு. அவருடைய தொடர் முயற்சியால இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காகவே மேதாப் சிங் கில் அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரு கமிஷனே அமைக்கப்பட்டுச்சு. இந்த கமிஷன் தான் இந்த வழக்குல 182 போலீஸ் ஆபீசர்ஸ் ஜஸ்ஸியுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து இதுல கூட்டுச்சதி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கொலை வழக்குல 2005 வருஷம் மொத்தம் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அதுல ஜெஹிந்தர் சிங் அப்படிங்கிற போலீஸ் ஆபீசரும் ஒருத்தர். எல்லாமே சரி, ஓகே ப்ரோ, மெயின் கல்பிரிட்ஸான ஜஸ்ஸியுடைய அம்மா மற்றும் மாமாவுக்கு என்ன தண்டனை கிடைச்சது அப்படின்னு கேட்குறீங்களா? என்எஸ்டிஏ எல்லாமே தெரிஞ்ச நீங்க இப்படி கேட்கலாமா? ரொம்பவே செல்வாக்குள்ள ஃபேமிலி, அதுவும் வெளிநாட்டில் இருக்கிற ஃபேமிலி மேல அவ்வளோ ஈஸியா ஆக்ஷன் எல்லாம் எடுத்துட முடியுமா என்ன? பட் ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறமா ஜூன் 24, 2019 அன்னைக்கு தான் ஜஸ்ஸியுடைய அம்மாவான மல்கியாத் சித்து மற்றும் மாமாவான சுர்ஜித் படேஷா இவங்க கனடால இருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இப்போதைய நிலவரப்படி இன்னைக்கு டேட்ல இந்த வழக்குடைய விசாரணை இப்பவுமே நீதிமன்றத்துல நடந்துட்டு தான் இருக்கு. பட் அந்த கல்பிரிட்ஸ் 2 பேருமே ஜாமீன் வாங்கிட்டு வெளியே ரொம்பவே ஜாலியா சுதந்திரமா சுத்திட்டு தான் இருக்காங்க. கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளான தன்னுடைய காதல் மனைவியை பறிகொடுத்த மித்து இப்பவுமே தொடர்ந்து நீதிக்காக போராடிட்டு தான் இருக்காரு. இந்த டைம்ல இந்த கேஸ பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்ட்ரோல சொன்னேன் இல்லையா, மித்து நைட் டைம்ல ஒரு சுவரை ஏறி குதிச்சாரு, ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு, அங்க ஒரு ரூம்குள்ள போனார் அப்படின்னு. அது எல்லாமே உண்மைதான் எஸ்டிஏ. அதுவும் ஒரு தடவை கிடையாது, பல முறை போயிருக்காரு. பட் அதுல ஒரு சின்ன திருத்தம் என்ன அப்படின்னா, அந்த ரூம்குள்ள இருந்தது அவருடைய மனைவியான ஜஸ்ஸி தான். பிகாஸ் இந்த சம்பவம் நடந்தது புகார் கொடுத்தப்ப நடந்தது கிடையாது, அவருடைய மனைவி உயிரோட இருந்தப்ப நடந்தது. ஜஸ்ஸியோட அத்தை முறையுள்ள ஒரு பெண் தான் அவங்க 2 பேருமே மீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. டெய்லி நைட்டு வீட்டில் இருக்கிறவங்களுடைய சாப்பாட்டுல ஸ்லீப்பிங் பில்ஸை போட்டுட்டு அவங்கள தூங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கிற மித்துவுக்கு சிக்னல் கொடுத்திருக்காங்க. இப்படி மித்துவும் ஜஸ்ஸியும் சேர்ந்து வாழ்ந்தது சில நாட்கள் தான் அப்படின்னாலும் அந்த சில நாட்கள் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அண்ட் ஜஸ்ஸிக்காக இன்னைக்கு வரைக்குமே மித்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல எஸ்டிஏ, இந்த கொலைகார கும்பலுக்கு, ஆணவ கொலை செஞ்ச இந்த அயோக்கிய கும்பலுக்கு மித்து ஒரு ஏழை ரிக்ஷா ஓட்டுறவர் அப்படிங்கிறது மட்டுமே இந்த விபரீத முடிவை எடுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆக்சுவலா ஜஸ்ஸியும் மித்துவும் ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். பிகாஸ் ஒரே கோத்திரத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரீசன் தான் ஜஸ்ஸியுடைய வாழ்க்கைக்கு முடிவுரை எழுதியிருக்கு. எனிவே அதுக்கு கொலை ஒரு தீர்வாக முடியாது இல்லையா. ஆக்சுவலா இதை வச்சு ஒரு படமே எடுக்கலாம். இந்த மாதிரி தான் காலம் காலமா நம்மளுடைய இந்தியன் சினிமாஸ்ல நிறைய படங்களும் வந்திருக்கு. பட் உண்மையிலேயே இப்படி நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது அவ்வளோ பணம் இருந்தும் லவ் பண்ண பையனுக்காக எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு வந்த ஜஸ்ஸிய அவங்களுடைய காதலை நினைக்கும் பொழுது, அவங்க சேர்ந்து வாழ முடியலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இப்பெல்லாம் இந்த மாதிரி பெண்கள் இருக்காங்களா அப்படின்னும் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் இந்த கேஸை பத்தி இன்னுமே சில ஷாக்கிங்கான டீடைல்ஸ் இருக்கு. அதை தான் டிட் யூ நோ சாப்டர்ல நம்ம இப்போ பார்க்க போறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்சோ இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க, புதுசா நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கிறவங்க, இந்த மாதிரி ரியல் கிரைம் கேசஸை ரொம்பவே டீடைல்டா பார்க்கறதுக்காக இப்பவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாக்கிங் டீடைல் 1. ஆக்சுவலா ஜஸ்ஸியை கடத்திட்டு போய் ஒரு பண்ணை வீட்டில் அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அங்க ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. ஜஸ்ஸியை கடத்திட்டு போய் வச்சிருந்தப்ப
உன்னோட புருஷன்லாம் செத்துட்டான் அப்படின்னு பொய் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜஸ்ஸியை மிரட்டி கனடால் இருக்கிற அவங்க அம்மா கிட்ட பேச வச்சிருக்காங்க. அப்ப ஜஸ்ஸி அழுதுட்டே என்னை விட்டுருங்க, நான் கனடாக்கே வந்துடுறேன் அப்படின்னு கெஞ்சிருக்காங்க. ஆனா அந்த அம்மா ரொம்பவே கல் நெஞ்சோட இல்ல இவளை உயிரோட விடாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஜஸ்ஸியுடைய கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்கானுங்க. ஷாக்கிங் டீடைல் 2. மித்து உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஜஸ்ஸியுடைய குடும்பத்திலிருந்து மித்துவுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆஃபரே வந்திருக்கு. நீ இந்த கேஸில் இருந்து விலகிரு, உனக்கு நாங்க கோடிக்கணக்கான பணம் தரோம், ஏன் கனடாவிலேயே உன்னை வந்து செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு ஆசை காட்டியிருக்காங்க. ஆனா அந்த ரிக்ஷாக்காரரான மித்து எனக்கு என்னுடைய பொண்டாட்டியுடைய உயிர் தான் முக்கியம், உங்களுடைய காசு இல்ல அப்படின்னு அதை தூக்கி எரிஞ்சிட்டு இன்னைக்குமே அதே ஏழ்மையான நிலைமையில கோர்ட்ல தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்துட்டு தான் இருக்காரு. ஷாக்கிங் டீடைல் 3. ஜஸ்ஸியுடைய இறந்த உடல் கிடைச்சப்ப அவங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தர் கூட அவங்களுடைய உடம்ப வாங்குறதுக்காக வரல. கடைசியில மித்துவுடைய சொந்தக்காரங்களும் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து தான் ஜஸ்ஸிக்கு ஒரு அனாதை பிணம் மாதிரி இல்லாம முறைப்படி இறுதி சடங்கு செஞ்சிருக்காங்க. ஷாக்கிங் டீடைல் 4. ஜஸ்ஸியும் மித்துவும் பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கும்பல் மறைச்சு அவங்கள தாக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த தாக்குதல் நடந்த அந்த நிமிஷம் மித்து அதாவது சுக்விந்தர் சிங் மயக்கமடைகிறதுக்கு முன்னாடி அவருடைய காதுல விழுந்த கடைசி சத்தம் ஜஸ்ஸியுடைய குரலா தான் இருந்திருக்கு. அப்படி ஜஸ்ஸி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கொலைகார கும்பல் கிட்ட கதறி அழுதுருக்காங்க. ஆனா என்ன விட்டுருங்க அப்படின்னு அவங்களுக்காக அவங்க கதறி அழுகல. என்னுடைய மித்துவை எதுவும் பண்ணிராதீங்க, அவனை விட்டுருங்க அப்படின்னு மித்துக்காக தான் கடைசி நிமிஷத்திலையுமே அவங்க கெஞ்சிருக்காங்க. தன்னுடைய உயிர் போற நேரத்திலையுமே கணவனுடைய உயிரை நினைச்சு துடிச்ச அந்த அன்பு எப்பேற்பட்ட கல் நெஞ்சத்தையும் கரைய வச்சிரும். ஷாக்கிங் டீடைல் 5. இந்த கேஸ்ல ஆயுள் தண்டனை அனுபவிச்ச தர்ஷன் சிங் அப்படிங்கிற ஒரு குற்றவாளி மேல்முறையீடு செஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தன்னுடைய கிரிமினல் ஹிஸ்டரியவே மொத்தமா மறைச்சு கனடாவுக்கே தப்பிச்சு போய் அங்க பிழப்பு நடத்த ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, 2008 அவனுக்கு கனடால PR பர்மனன்ட் ரெசிடென்சியும் கிடைச்சிருக்கு. ஜஸ்ஸியை இப்படி கொடூரமா கொன்ன ஒருத்தன் அவங்க வாழ்ந்த அவங்க பிறந்த அந்த நாட்டிலேயே சுதந்திரமா சுத்திட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை. நான் வீடியோல சொன்ன NFL இன்வெஸ்ட் பண்றதுக்கு மே 15 தான் லாஸ்ட் டேட். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கு, இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. சோ மை டியர் STA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.